சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ கொத்தவரங்காய் சாம்பார் செய்ய போகிறேன். இந்த பருப்பு வந்து இந்த அளவில், இந்த டம்ளர் அளவில் 1 டம்ளரு 1/4 டம்ளரும் போட்டிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் ஒரு 7 பேர் இருக்கோம். அதனால் இந்த பருப்பு இப்படி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஒரு ஆயில் வந்து ஒரு 2 drops அதில் போடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா பருப்பு வந்து இலையாக இருக்கும், நல்லா குழைய வெந்துடும். அதனால் இதை அப்படி போட்டுருங்க. அதுக்கு தேவையான கொத்தவரங்காய்க்கு சாம்பாருக்கு தேவையான பொருள் கொத்தவரங்காய் ஒரு 200 கிராம் போல் எடுத்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் அல்லது சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி பெருசு இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கங்க. நான் 3 எடுத்துருக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு சாம்பார் பொடி தேவை. இதை நான் இப்போ ஆரம்பிச்சிடலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ செய்ய போகிறேன், பாருங்கள். இப்போ 5 விசில் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். நான் பாத்திரத்துக்குள்ளே வச்சுருக்கிறேன், குக்கருக்குள்ளே. அதனால் 5 விசில் விட்டேன். நீங்கள் 3 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். ஏன்னா நான் இந்த குக்கர்லேயே சாம்பார் தாளிப்பேன். அதனால தான் நான் அதை வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரம் வேஸ்ட் பண்ண வேணா, அதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே காயெல்லாம் வதக்கி நான் குழம்பு ரெடி பண்ணிடுவேன். இதை இப்போ புளி தேவையான அளவு புளி உங்களுக்கு அந்த இவ்வளோ புளி இருந்தால் போதும். ஒரு நெல்லிக்காய் அளவு, இந்த நெல்லிக்காய் அளவு புளி இருந்தால் அந்த சாம்பாருக்கு சரியாக இருக்கும். நாங்கள் ஒரு வேளை சாம்பாருக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம். 7 பேர் இருக்கோம். அதனால் சாம்பாருக்கு தாளிக்கலான்ட்டு அந்த குக்கரையும் எடுத்து நான் இதில் வச்சாச்சு. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடேறினால நல்லா ஆயில் சூடேறிச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு வதக்கிடுங்க. வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இல்லை சின்ன வெங்காயம் போட்டால் கூட நல்லாயிருக்கும் சாம்பார். இருந்து பெரிய வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். எது போட்டாலுமே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ இந்த தக்காளியை இந்த போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நமக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான உப்பு அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இதுதான் தக்காளி வதங்கிறதுக்கு ஆனால் மெயின் ரீசன். உப்பு போடணும். பெருங்காயம் போட மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுங்க. ஆனால் நான் சாம்பார் பொடி அரைக்கும் போதே நான் பெருங்காயம் நிறையா சேர்ப்பேன். அதனால் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடியில் பெருங்காயம் சேர்க்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கருவேப்பிலை இந்த டைமில் போட்டு இங்கே வதக்கிடணும். அது நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் கொத்தவரங்காய் தான் போட போகிறேன். இது கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அந்த பருப்பு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். இல்லைன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காயெலாம் நம்ம வதக்கும்போது முடிஞ்சிடும். இது கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் இதை 2 வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பருப்பு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். கொத்தவரங்காவை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கிச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். இது நீ எவ்வளோ நேரம் வதங்கினாலும் வேகாத மாதிரி நறுக்குன்னா இருக்கும். அதனால இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் பொடி எந்த அவ்வளோ காரம் இருக்காது.
அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் மேலே போடுறேன். உங்கள் பொடியை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒரு இந்த வாசம் அடிக்காது, மிளகாத்தூள் வாசனை அடிக்காது. இதை ஒரு ஃப்ரை பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த பருப்பு தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த பருப்பு தண்ணியை எடுத்து இதில் ஊற்றுங்க. அப்போ தான் இது வேகும். இந்த கொத்தவரங்காய் இந்த பருப்பு தண்ணி தாங்க இதில் ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வெந்துடும். கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் அதில் ஊற்றிட்டு புளி தண்ணியை லாஸ்ட்டாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். ஒரு இந்த டேஸ்ட்டு கொடுக்குறது ஒன்றுனா கொஞ்சோண்டு நோம்போது சர்க்கரை லாஸ்ட்டாக போடணும். சர்க்கரையோ வெல்லமோ நம்மக்கிட்ட எது இருக்கோ ஒரு பிஞ்ச் அளவு அதில் போட்டிங்கன்னா எல்லா குழம்புக்குமே, ரசமாகட்டும், கூட்டாகட்டும், சாம்பார் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இது சர்க்கரையோ அல்லது வெல்லமோ போட்டிங்கன்னா டேஸ்ட் கொடுத்துரும். இது பாருங்க, இப்போ எடுத்து பார்க்குறேங்க. கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பு வச்சுருக்கலாம், தண்ணி மட்டும்தானே ஊற்றணும். இந்த பருப்பையும் அதுலேயே கொட்டிடுவோம். இப்போ இந்த புளி கரைச்சி வச்சுருந்தேன், இதுக்கு தேவையான ஒரு நெல்லிக்காய் அளவு வச்சு சொன்னேன்ல, அந்த புளி கரைச்சலை இதை இப்போ இதில் ஊற்றிடணும். இப்போது ஒரு 2 டம்ளர் தண்ணி, இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணியை இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்னொன்று, இதுக்கு எல்லாம் பொறுமையாக செய்யணும். சமையல்னா ஒரு கலை. அதை நம்ம பொறுமையாக செஞ்சால் தான் அதில் டேஸ்ட் கொடுக்கும். அவசரமாக செய்யக்கூடாது எதுவுமே. இதில் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்க சும்மா இந்த அளவு சர்க்கரை, அவ்வளோதான். இது டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. சாம்பார் ஆகட்டும், எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்கும் சர்க்கரை. இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம இந்த கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல, இதை லாஸ்ட்டாக போட்டு இறக்கிட்டு நிப்பாட்டிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொதிக்கும் போது லாஸ்ட்டு இதான் இந்த கொத்தமல்லி இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடு இதெல்லாம் பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ, நன்றி. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொதிக்கும் போது லாஸ்ட்டு இதுதான் இந்த கொத்தமல்லி இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடு இதெல்லாம் பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ, நன்றி.